ஓம் கருவூர் சித்தப்பெருமான் திருவடிகளே போற்றி. ஓம் சரவண பவ. பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸன் அன்பர்கள் அனைவருக்கும் சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு ஆகஸ்ட் மாதத்துக்குரிய சிறப்பான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாசம் 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான சாதகமான பலன்கள் பாதகமான பலன்கள் நடக்க போகுது, நம்ம எப்படிலாம் முடிவெடுத்துக்கலாம், எந்தெந்த காலகட்டம் நம்ம எந்தெந்த மாதிரி செயல்களை செய்யலாம், ஒரு திருமணம், ஒரு குழந்தை பாக்கியம், இல்ல ஒரு வீடு கட்ட போறாங்க, இல்ல ஒரு லோனாவது கிடைக்குமா, ஒரு முயற்சி எடுக்க போறோம், இந்த காலகட்டம் இந்த முயற்சியை செய்யலாமா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்கு. மாணவர்களுக்கு எனக்கு இந்த கோர்ஸ் தான் வேணும், இந்த காலேஜ் தான் வேணும், எனக்கு எப்படிப்பட்ட ஒரு கல்வி அமையும் இப்படின்னு பல சந்தேகங்கள் இருக்கு. லவ் நான் ப்ரப்போசல் சொல்ல போறேன், இந்த காலகட்டம் சொல்லலாமா, இல்ல என்னுடைய பிரேக்கப் ஆன காதல் டேக் ஆஃப் ஆகுமா அப்படின்லாம் நிறைய சந்தேகங்கள் இதெல்லாம் இருக்கும். இந்த காலகட்டம் இதை செய்யுங்க, இந்த காலகட்டம் நீங்க இவங்களை சந்திச்சா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அப்படின்ற உங்களுக்கு முக்கியமான ஒரு சில செயல்பாடுகளை கோள்களின் நிலையை வைத்து நம்ம சொல்லவிருக்கிறோம். அதனால 12 ராசிக்கும் துல்லியமான பலன்களை தனித்தனி பதிவுகளாக இந்த மாதம் தரப்பட்டிருக்கு. பதிவுக்குள் போகலாம் வாங்க. மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். மேஷ ராசிக்கு இந்த மாதம் சவாலே சமாளி. ஏன்னா 7 சனியில் விரைச்சனியை கடந்திருக்கிறாங்க. நிறைய பிரச்சனைகளை டே டு டே லைஃப்ல இன்னைக்கு எழுந்தா என்ன பிரச்சனை அப்படின்னு தான் எங்களுடைய நிலைமை அன்றாட சென்று கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேக ராசிக்கு ராசி அதிபதி நம்மளுக்கு தைரிய வீரிய விஜயஸ்தானத்துல போய் அமர்ந்துட்டார். அப்ப நிறைய ஒரு பயம், ஒரு குழப்பம், இந்த வேலையை செய்யலாமா செய்யக்கூடாதா இருந்த மன குழப்பங்கள் நீங்கி இப்ப தைரியமா செய்யலாம், இந்த காலகட்டம் செய்தே ஆகணுன்ற ஒரு உத்வேகத்தை இந்த 12 இருக்கக்கூடிய சனி ஒரு புஷ் பண்ணுவார். இப்ப ஏன்னா சனியும் பக்ரம் ஆயிட்டார். சதுர்கேந்திரன் சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், புதன், குரு இந்த மூவர் கூட்டணி உங்களை சிறப்பாக செயல்பட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் இதெல்லாம் வந்தாலும் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில், கெரியர், உத்தியோகத்திலாம் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும், நல்ல கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். ஒரு சிலருக்கு நண்பரால் ஒரு உதவி, ஆதாயம் இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஃபேமிலியில பாத்தீங்கன்னா நிறைய காரசாரமான விவாதங்களை தவிர்த்துருங்க. அதே போல கணவன் மனைவி விட்டு கொடுத்து சென்றுடுங்க. சுக்கரன் வேற நீசம். ஏன்னா இப்ப நான் 5 இருப்பாரு, அதுக்கப்புறம் மார்க் வந்துருவாரு. பெண்கள் வீட்டுக்காரர்கிட்ட ஆர்குமெண்ட் எல்லாம் இருப்பீங்க இல்லையா, இந்த ஆர்குமெண்ட்டை தவிர்த்துருங்க. இந்த பொருளை இந்த காலகட்டம் வாங்கியே ஆகணும் அப்படின்லாம் அடம் பிடிக்காதீங்க. அதே போல தொழில் செய்யற இடங்கள்ல இருக்கிற உங்களுடைய உயர் அதிகாரிகள் ஒரு சிலருக்கு ஊக்கம் கொடுத்து அவங்க மூலியமா உங்களுக்கு தொழில் நல்ல ஒரு ப்ரமோஷன், பதவி உயர்வு, இடமாற்றம் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு முதலீடு போட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு சில வாய்ப்புகளும் மாத ஆரம்பத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிற்பகுதியில சுக்கிரன் நீசன்றதுனால வரவு செலவுகளை திட்டமிட்டு கொள்ளணும். குடும்பத்துல தேவையில்லாத பேச்சு விவாதங்களை தவிர்த்து கொள்ளணும். பணம் குடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டம் உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அவர்கள் மூலியமா உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டி உங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க ரொம்ப அந்த ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பலம், ஆதாயம் இந்த மாதம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். செலவுகளை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். இந்த காலகட்டம் மாணவர்கள் படிப்புல ரொம்ப ஒரு குழப்பமா இருக்கும். நம்மளுக்கு என்ன பண்றது, எந்த வழி போறது அப்படின்லாம் இருக்கும். அதை தீர்த்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு குருவும் ஆசிரியர்களும் உங்களுக்கு உடன் படிப்பவர்களும் சீனியர்ஸ் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுவாங்க. அவங்களுடைய ஆலோசனை வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு சிறப்பாக முன்னோக்கி செல்வதற்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டம் சூரியன் கேதுவுரை இணைஞ்சிருவாரு, சுக்கிரனும் 6ஆம் இடத்துக்கு போயிடும். சாப்பிடுற விஷயங்கள கவனமா இருக்கணும். இந்த ஸ்பைசி உணவுகள், காரமான உணவுகள் இதெல்லாம் தவிர்க்கிறது. உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த கட்டிதான் வரும். அதனால உடல்ல நல்லா குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்வதெல்லாம் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். வயதானவர்களுக்கு இந்த மாதம் ரொட்டீன் லைஃப் கடந்து வந்தாலே ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரெஸ் அதிகப்படியா இருக்கும். அதை தீர்த்து கொள்வதற்கு உடற்பயிற்சி, பிரார்த்தனை, நம்ம அப்படியே இறை வழிபாட்டோடு நம்ம கடந்து வந்துட்டோம்னா, யோகா, மெடிடேஷன் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுலயே பாதி உங்களுடைய ஸ்ட்ரெஸ் போயிடும். ஸ்ட்ரெஸ் போயிட்டாலே சிறப்பா சிந்திப்பீங்க, சிறப்பாக செயல்படுவீங்க. இந்த மாதம்
உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி தரவிருக்கிறாங்க. நம்முடைய மூவர் கூட்டணின்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், நம்மளுக்கு குரு சிறப்பாக எதிர்கொண்டு சவால்களை சமாளித்து அனைத்து விதமான செயல்களையும் மாத முற்பகுதியிலே வேகமா செஞ்சிருங்க. மாத பிற்பகுதி வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது ஒரு புதிய விஷயங்கள் எல்லாம் தொடங்கணும் அப்படின்னா பிறர் ஆலோசனையுடன் செல்வது சிறப்பு. மேஷ ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து